ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹை கிராஸ் வெஹிக்கிளில் டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட் இருந்துச்சுன்னா எப்படி ரீசெட் பண்ணணும், என்ன பண்ணணும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல எரியுது பார்த்தீங்களா, இது டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட். ஓகேங்களா. அப்போது இந்த வண்டியில் டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த காம்பினேஷன் மீட்டரில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். வெஹிக்கிள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா டிபிடபிள்யூஎஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். டிபிஎஸ்டபிள்யூஎஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டயர் செட் ஸ்விட்சிங், டயர் ரொட்டேஷன், தென் டயர் ப்ரெஷர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டயர் ப்ரெஷர் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் பை ஸ்பெசிஃபைட் ப்ரெஷர், செட்டிங் பை கரண்ட் ப்ரெஷர். இப்போது செட்டிங் பை ஸ்பெசிஃபைட் ப்ரெஷர் அப்படின்னா இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் வந்து 33. அப்போது நீங்கள் செட்டிங் பை ஸ்பெசிஃபைட் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 33 வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த 33லேருந்து ப்ரெஷர் கம்மியாச்சுனாவோ அதிகமாச்சுனாவோ என்ன ஆகும், நமக்கு வார்னிங் லைட் வரும். செட்டிங் பை கரண்ட் ப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு இந்த 33லேருந்து நீங்கள் கம்மியாக வச்சு வண்டி ட்ரைவ் பண்ணலாம், இல்லை அதிகமாக வச்சு ட்ரைவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 வச்சு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா வீல்லையும் 30 ப்ரெஷர் வச்சுட்டு செட்டிங் பை கரண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா 30 வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அப்போ இந்த 30லேருந்து ப்ரெஷர், டயர் ப்ரெஷர் வந்து குறைஞ்சதுனாவோ அதிகமாச்சுனாவோ நமக்கு வார்னிங் வரும். ஸோ செட்டிங் பை கரண்ட் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு என்ன ப்ரெஷர் வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் ரீசெட் பண்ணுறது. செட்டிங் பை ஸ்பெசிஃபைட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வண்டியோட ப்ரெஷர் 33, அது கொடுத்திங்கன்னா 33 ஃபிக்ஸ் ஆயிரும். அதுலேருந்து குறைஞ்சினாவோ அதிகமாச்சுனாவோ உங்களுக்கு வார்னிங் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.